ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பாடத்தில் இருக்கிற ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதில் வந்து நமக்கு இருக்கிற சில பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் என்ன, இந்த கான்செப்ட்ஸ் நமக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த டாபிக் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் என்னென்னலாம் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கிலீஷ்லேயும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சில பேருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, எஸ்பெஷலி கிராமத்தில் இருக்கிற சில பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தமிழில் போட்டால் இன்னும் புரிஞ்சிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்லேயுமே ஒரு சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பிளான்ட்டை மூச்சு விடுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ரெஸ்பிரேஷனாக தானே அர்த்தம், மூச்சு விடுறது. ஸோ பிளான்ட்டு அப்படிங்கிறது அது ப்ரீத் பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இங்கே ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ப்ரீத்திங் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இது ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு ஒன்று, அதாவது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். இன்னொன்று உள்ளே நடக்கிற ஒரு ரெஸ்பிரேஷன், தட் இஸ் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெஸ்பிரேஷனை இங்கே ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போது இந்த எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷனுக்கு தான் நம்ம கொடுக்குற இன்னொரு பேர் ப்ரீத்திங். சரியா? அதாவது நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன், மூச்சு உள்ளே இழுக்கிறோம், மூச்சு வெளில விடுறோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். அப்போ இங்கே இது 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 நமக்கே தெரியுது. எல்லா அனிமலுக்கும் உள்ள ஒரு விலங்குகளுக்கும் உள்ள ஒரு ப்ராசஸ் தான் நமக்கே தெரியுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் உள்ளுக்குள்ள நடக்குது. எதுக்குள்ள அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ள. ஏன்னா நம்மெல்லாம் எதை வச்சு நம்மளாம் பில்ட் ஆகிருக்கோம்னா செல். லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆல் மேட் அப் ஆஃப் செல்ஸ் இல்லையா? எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது அந்த செல்லுக்குள்ள நடக்கிற ஒரு ரெஸ்பிரேஷனுக்கு பேர் தான் என்ன ரெஸ்பிரேஷன், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு. எக்ஸாக்டாக தமிழில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் இது இருக்கிற கான்செப்டை நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இது என்னது சார் இது அப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும், நம்ம எல்லாருக்குமே எனர்ஜி வேணும். எனர்ஜி, அதனால தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? இப்போ எனர்ஜி இல்லைங்கிறதுனால தான் பசிக்குது. பசி மூலமாக தான் நமக்கு வெளிப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். அப்போ அந்த ஃபுட்டு, சாப்பாடு ஒரு செல்லுக்குள்ளே போகக்குள்ள என்ன ஆகும், அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜி எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா, அந்த எனர்ஜி ஏடிபி அப்படிங்கிற ஒரு வடிவம். ஏடிபின்னா அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் தான், ஃபார்மில் தான் ஏடிபி இருக்கும். அந்த வடிவத்தில் எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? நம்மளை சுற்றி லைட் எனர்ஜி இருக்குது, சன்லைட், சோலார் எனர்ஜி இருக்குது, எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்குது. இவ்வளவு எனர்ஜி இருந்தாலும் பட் நம்மளால் வந்து அந்த எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாது. ஒருத்தவங்க அமெரிக்கா போயிட்டு வராங்க, டாலர்ஸ் கணக்கில் காசு வச்சுருக்காங்க, அவங்களால இந்தியாவில் வந்து அதை யூஸ் பண்ண முடியுமா? அதை பண்ண முடியாது. அதை என்ன பண்ணணும், இந்திய மதிப்பு ரூபாயாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த மாதிரி நமக்கு பலவிதமான எனர்ஜி இருந்தாலும் நமக்கு தேவையான எனர்ஜி எந்த ஃபார்ம்னா ஏடிபி அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் தான் நமக்கு அது தேவைப்படுது. ஸோ அப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பாட்டில் கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. சிஇன்னு போடுற, சிஇனா கெமிக்கல் எனர்ஜின்னு இருக்குது. அது ஏடிபியாக உருவாகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம். உள்ளுக்குள்ளே நடக்கிறதுனால இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். அதே இது வந்து ஒரு செல்லுக்குள்ளே உள்ளுக்குள்ள நடக்குதுங்கிறது எங்கே நடக்குது, செல்லுக்குள்ளே. அதனால் இதுக்கு இன்னொரு பேர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெண்டு விதமான நம்ம டேர்ம்ஸ் வந்து இதுக்கு நம்ம கொடுக்கலாம். ஒன்று இன்டர்னல் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ரைட்டா? இப்போ இது இந்த ஃபுட்டில் கெமிக்கல் எனர்ஜி
சின்னு போட்டிருக்கல ஃபுட்னா சாப்பாடு. சாப்பாட்டில் கெமிக்கல் எனர்ஜி எப்படி சார் வருது அப்படின்னா, அது பிளான்ட் வந்து சூரிய ஒளி சோலார் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, சோலார் எனர்ஜி எஸ்எல்னு போடுறேன். அதை வந்து என்ன பண்ணுது, கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எந்த ப்ராசஸ்லன்னா அதான் உங்களுக்கு தெரியும் எந்த ப்ராசஸ், ஃபோட்டோ சிந்தசிஸ். புரியுதா? ஃபோட்டோ சிந்தசிஸ். ஸோ அப்போது ஃபோட்டோ சிந்தசிஸில் என்ன ஆகுது, சோலார் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது. இன்டர்னல் ரெஸ்பிரேஷனில் கெமிக்கல் எனர்ஜி என்ன ஆகுது, ஏடிபியாக மாறுது. சரியா? அப்போது யார் யாருக்கெல்லாம் எனர்ஜி ஏடிபி வேணுமோ அவங்களுக்குலாம் என்ன நடக்கணும், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க நடக்கணும். ஸோ நமக்கு எனர்ஜி வேணுமா, கண்டிப்பாக வேணும். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு எனர்ஜி வேணும். அப்போ நமக்கு எது அப்போ நம்ம அப்போ சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. சாப்பிட்ட ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நமக்கு நல்லா தெம்பாக இருக்குது அப்படின்னா அப்போ நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னா இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் ஆர் செல்லுலார் ரெஸ்பிரேஷனுங்கிறது நடக்குது. புரியுதுங்களா? அப்போது இதுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் எப்படி கிடைக்குது, பிரீத் இன் பிரீத் அவுட். பிரீத் இன், அந்த பிரீத் இன் அப்படின்னும் போது ஓட்டு ஆக்சிஜனுங்கிற காற்று தான் நம்ம என்ன பண்ணுறோம், சுவாசிக்கிறோம். அப்போ அந்த ஓட்டு எப்படி உள்ள வருது, அதான் பிரீத்திங். அதுக்கு தான் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் பேரு, ஆர் அதுக்கு இன்னொரு பேரு பிரீத்திங் அப்படின்னு பேர். புரியுதா? அப்போ நமக்கு எனர்ஜி வேணும். அப்போ இன்டர்னல் ரெஸ்பிரேஷனுங்கிறது கண்டிப்பாக நடக்குது. ஒரு விஷயம். அப்போ அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. அப்போ நமக்கு அந்த ஆக்சிஜனை கொடுக்கறது எது, எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். இன்னொரு பேர், அதுக்கு பேர் பிரீதிங். அப்போ நம்ம அனிமலுக்கு, இப்போ நம்மலாம் அனிமலில் சார்ந்திருக்கோம், நம்ம அனிமலுக்கு இன்டர்னல் ரெஸ்பிரேஷனும் தேவை, எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷனும் தேவை. எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் இன்டர்னல் ரெஸ்பிரேஷனும் சப்போர்ட் பண்ணுது. இது கிளியராக இருக்குது. இப்போது இந்த டாபிக்குங்கிறது வந்து அனிமல் இல்லாமல் அந்த டாபிக்குங்கிறது வந்து நமக்கு பிளான்ட்டில் இந்த டாபிக் என்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே நான் கொடுத்துருக்கிற டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பிளான்ட்டில் என்ன சார் விஷயம் யோசிச்சு பாருங்கள். பிளான்ட்டில் அது ஒரு உயிரினம் தானே, அதுக்கு ஏடிபி வேணுமா, கண்டிப்பாக வேணும். அப்போ அதுக்கு ஏடிபி வேணும்னா என்ன வேணும், இங்கே பாருங்கள், சாப்பாடு, எஃப்டி. அப்போ சாப்பாடு என்ன சார், பிளான்ட் சாப்பாடு சாப்பிடுமா, சாப்பிடாது. அதுவாக உற்பத்தி பண்ணிங்க சாப்பாடு, அதான் ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால தான் பிளான்ட்டுக்கு பேர் ஆட்டோட்ராஃப்னு பேர். ஆட்டோனா செல்ஃப் ப்ரிப்பேரிங் ஃபுட். நம்மலாம் வந்து நம்ம அனிமல்ஸ் வந்து அந்த பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுறமோ தவிர ஒரிஜினலி யார் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா பிளான்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுது. ரைட்டா? அப்போது ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஒரு சாப்பாடை கொஞ்சம் தான் வச்சுக்கிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுது, நமக்கு கன்சியூமர்ஸ்னு பேர். நம்மலாம் ஹெர்பிவோர், கார்னிவோர், ஆம்னிவோர்னு இப்படி இக்காலஜியில் படிப்போம் இல்லையா? ஸோ நமக்கு என்ன பண்ணணும், அது எனர்ஜியை ஃபர்தராக கொடுக்கும். ஓகே, அப்போது அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிராம் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுதுன்னா அதில் ஒரு 5 கிராம் பிளான்ட் தனக்கு வச்சுக்கோம், மிச்சம் 5 கிராமு நம்ம சாப்பிடுவோம். இப்போ நம்ம அந்த பிளான்ட்டையோ கீரையோ இல்லை பிளான்ட் வந்து ஒரு ஆடு கன்சியூம் பண்ணுதுன்னா அந்த ஆட்டை ஒரு மனுஷன் சாப்பிடும் போது அந்த எனர்ஜி வரும். ஸோ கொஞ்சம் பிளான்ட் தனக்கு வச்சுக்கும். அப்போது அந்த சாப்பாடை பிளான்ட்டினோடைய ஒரு சர்வைவலுக்காக வாழறதுக்காக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிளான்ட்டுக்கு இன்டர்னல் ரெஸ்பிரேஷனுங்கிறது கண்டிப்பாக தேவை. ஏன் நான் சொல்லிட்டேன், எந்தெந்த உயிரினத்துக்கு ஏடிபி தேவைப்படுதோ அந்தந்த உயிரினத்துக்கெல்லாம் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் ஆர் செல்லுலார் ரெஸ்பிரேஷனுங்கிறது கண்டிப்பாக தேவை. அப்போ பிளான்ட்டுக்கு ரெஸ்பிரேஷனுங்கிறது டவுட்டே வேணாம், கண்டிப்பாக வேணும். புரியுதா நான் சொல்கிறது? சரி சார், அப்போது இப்போ நீங்கள் இதுக்கு நீங்கள் ஆக்சிஜன் வேணும்னு சொன்னீங்க இல்லையா? இந்த ஆக்சிஜன் பிளான்ட்டை மூச்சு விடுமா, விடாது. பிளான்ட்டுக்கு இந்த ஸ்டொமேட்டாங்கிற சில போர்ஸ் இருக்குது, ஓட்டன்னு சொல்கிறதா போர்ஸ் இருக்குது. அந்த போர்ஸ் வழியாக என்னென்னா உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ளே வரும், கார்பன் டை ஆக்சைடு வெளில போகும். ஃபோட்டோசிந்தசிஸில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே உல்ட்டா, கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும், ஆக்சிஜன் வெளில போகும். ஸோ இப்போ நம்ம விடுற அந்த மூச்சு அப்படிங்கிறது பிளான்ட்டு கிடையாது, ப்ரீத்திங்கிறது பிளான்ட்டு கிடையாது. ஆனால் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிளான்ட்டுக்கு உண்டு. புரியுதுங்களா? ரைட், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெஸ்பிரேஷன் பிளான்னா இந்த டாபிக் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்குள்ள எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறது என்னன்னா, ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட் ரெஸ்பயர் பண்ணுவோம் அப்படின்னு. இங்கே ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது
எக்ஸ்டர்னல் கிடையாது. இங்கே நம்ம மீன் பண்ணுறது இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மீன் பண்ணுறோம். புரியும்னு நினைக்கிறேன். ரைட். சரி, இனி வரக்கூடிய டாபிக்ஸில் இந்த இந்த சாப்டர் சம்பந்தமான குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் நம்ம எல்லாமே ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் இங்கிலீஷ்லேயும் பார்ப்போம், ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் நம்ம தமிழ்லேயும் பார்ப்போம். யாருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கவனிச்சுக்கலாம். இதில் இந்த சாப்டர்னோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 முக்கியமான விஷயம். ஒன்று, இது 11th ஸ்டாண்டர்டில் தான் வருது இந்த டாபிக். இதுக்கு முன்னாடியும் 8th 9th அது சில இதில் வந்திருக்கலாம். பட் டீட்டெயிலாக படிக்கிறதுங்கிறது 11th ஸ்டாண்டர்டில் தான் பிளான்ட் ஃபிசியாலஜிங்கிறதுல இந்த டாபிக் வரும். ஸோ இதில் இது போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப தேவை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் காம்படிட்டிவ் எக்ஸாம், சில பேர் இந்த மருத்துவ சம்பந்தமான நீட் எக்ஸாமில் இதிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். இதை நம்ம புரிஞ்சு படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா பொதுவாக இதை புரியாமல் படிக்கும்போது இதுலேருந்து வர கொஸ்டின்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் புரிஞ்சு படிக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பயாலஜி சம்மந்தமான கோர்சஸ், மருத்துவம், எம்பிபிஎஸ்ஸோ, வெட்னரியோ, இல்லை பயோகெமிஸ்ட்ரியோ, மைக்ரோபயாலஜியோ, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்து படிச்சிங்கனாலும் அதுலேயுமே உங்களுக்கு இது அப்படியே டீட்டெயிலாக கவர் ஆகும். ஸோ அங்கே போய் நீங்கள் அந்த டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு நீங்கள் அந்த கான்செப்ட் நீங்கள் இங்கே படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் ஃபர்தராக வரும், தவறாமல் பாருங்கள். ஓகே, குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் தான். நீங்கள் அதை புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், தேங்க்யூ.